2 வருடத்திற்கு பிறகு அவளுக்கு அரசாங்க வேலைக்காக அவளுக்கு ஆர்டர் வருது. ஆனா வீட்ல அவங்களோட வீட்ல அத சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, எதுக்காக போய்க்கிட்டு 2 வருஷம் ஆகுது. இன்னும் வந்துட்டு ஆப்வியஸா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட பேச்சு எதுவா இருக்கும்? "ஒரு வீட்ல ஒரு குழந்தை இல்லையே!" அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு இருக்கும். அந்த ஒரு பேச்சும் அவளுக்கு வருது. ஆ வீட்ல திரும்ப திரும்ப அவளுடைய ரொட்டீன் எப்படி ஆகுது அப்படின்னா, என்ன சமைக்கலான்னு பார்க்குறது, வீட்ல இருக்கிறவங்களோட அவங்கள வேலை வாங்குறது, அந்த வீட பார்த்துக்கிறது, அங்க இருக்கிறவங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்றது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பிறகு அவளுக்கு அதுக்கு ரொம்ப ஒரு மோனோட்டோனஸான ஒரு லைஃப் அவள் லீட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும்போது, நான் திரும்ப என்னோட புத்தகங்களையாச்சும் நான் வந்து படிக்கிறேன். அதுவாச்சும் எனக்கு வந்து ஏன்னா இடையில அவ பிராக்டிஸ் பண்றத அவ நிறுத்திடுறா. ஆனாலும் அவளுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது, அரசு வேலை அப்படிங்கிறது அவளுக்கு வந்துட்டு தான் இருக்கு. 2 முறை வந்து அவ ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு சூழல்ல படிக்கலான்னு சொன்னா, அவங்க ஹஸ்பண்ட் எப்படியான ஒரு மனிதர் அப்படின்னா, வெளிய வீட்ல யார்கிட்டயும் அவங்களோட விருப்பங்களோ, இல்ல அவ போகட்டுமே, அவ செய்யட்டுமே அப்படின்னு பேசுறதில்ல. பேசக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு, ஆனா 4 செவுருக்குள்ள மட்டும் அந்த பெண்ணு மாலதி கிட்ட வந்து, "உனக்கு விருப்பமா இருக்கிறத நீ பண்ணு. அதுக்கு நான் எதுவும் தடை சொல்ல மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணவனா தான் சண்முக சுந்தரம் வந்து இருக்காங்க. இது வந்து அவளுக்கு பின்னாடி தான் ரொம்ப புரியுது. ஏன்னா முன்னாடி இருக்கும்போது எல்லாருமே என்ன நெனைப்பாங்க, கணவன் நம்ம மேல எவ்வளோ ஒரு அக்கறையா இருக்காரு. நம்ம சொல்றதுக்கெல்லாம், நம்ம சுதந்திரத்துக்கெல்லாம் வந்து அவரு எந்த ஒரு தடையும் இல்லாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சந்தோஷம் அவளுக்கு மாலதிக்கு இருந்ததுக்கு அப்புறம் பின்னாடி தான் அவ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஒரு எதிர்பார்ப்போ, இல்ல அந்த ஒரு சுதந்திர தன்மையோ, இல்ல அவளுடைய விருப்பங்களுக்கு ஓகே சொல்ற விஷயங்கள் அந்த 4 செவுத்துக்குள்ள மட்டுமே முடிஞ்சிருது அப்படிங்கிற ஒரு உண்மைய தன்மையா அவ பின்னாடி புரியுது. இருந்தாலும் அவள திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறா. அவ வீட்ல இருந்து அந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கும் ஒரு வீட்ல பிரச்சனை பண்றாங்க. வீட்ல வரவங்களுக்கெல்லாம் யார் வந்திருக்காங்க என்னன்னு பார்க்காம எனி டைம் படிச்சுட்டே இருந்தா எப்படி? அப்படிங்கிற மாரி பேச்ச ஆரம்பிக்குது. ஒரு குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு இருக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு பேச்சு அந்த இடத்துல வருது. அ அதுக்கப்புறமா அவங்க பேச்ச அடைக்கிற மாதிரி அப்புறமா அவளுக்கு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவளோட முழு நேரமும் குழந்தைய பராமரிக்கிறது, அவங்க வீட்ட பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுல அவளுடைய அ நேரம் போகுது. அதுக்கு இடையிலயுமே அவளுக்கு அந்த கவர்ன்மெண்ட் ஜாப்க்கான அந்த ஆர்டர் வருது. ஆனாலும் வீட்ல யாருமே சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி சொல்வாங்கன்னா, எதுக்கு போயிட்டு அதான் குழந்தை இருக்கு. அப்புறம் குழந்தைய யார் பார்த்துப்பாங்க? அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. அப்புறம் அதுவும் அவ பல்ல கடிச்சிட்டு கொஞ்ச நாள் இருக்கிறா. இது அவனுக்கு சொந்தமா நடக்க முடியுது. சாப்பிடுற அளவுக்கு அவன் வளர்ந்ததுக்கப்புறம் பள்ளியில சேர்க்கிறதுக்கான வயது வரும்போது, இன்னும் ஒரு 6 மாசம் தானே, அதுவரைக்கும் பள்ளியில சேர்க்கிறது தானே அப்படின்னு சொல்லும்போது, 6 மாசம் நம்ம குழந்தை கூட இல்லாம அப்படி என்ன உனக்கு வேலை வேலை வேண்டி இருக்கு? அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வருது.